strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் செகண்ட் T20 அட் சிட்னி நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்ச்ல ஆஸ்திரேலியா 13 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி இந்த 3 மேட்ச் T20 சீரீஸ்ல 2-0 லீட் போயிட்டாங்க. ஸோ சீரீஸ் வின் பண்ணாங்க. பாகிஸ்தான் வில் பி டிசப்பாயிண்டட். ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரிவெஞ்சா கூட கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஏன்னா ODI சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வின் பண்ணாங்க. ஸோ அதனால ஆஸ்திரேலியா 2-0 இந்த T20 சீரீஸ் வின் பண்ணதுல டெஃபினட்டா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஜோஸ் இங்கிலீஷ். அண்ட் பாகிஸ்தான் வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா இந்த ரெண்டு T20லயும் பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் வந்து கலெக்டிவா பயங்கரமா ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு தான் நம்ம உண்மையா சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாஸ் இன் பண்ணி ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆனாங்க. அண்ட் தே குட் ஏபிள் டு ஸ்கோர் 147 for 9 in 20 overs. இந்த ஒரு பர்டிகுலர் சிட்னி விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுங்க. அந்த பகிள் பவுன்ஸ் எப்பவுமே இருக்கும் ஆஸ்திரேலியால, பட் அந்த பவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நின்று வருது. ஸோ அதனால பேட்ஸ்மேனால ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆட முடியல. அதனாலதான் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் கேமா வந்து அமைஞ்சுது. அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓபனர்ஸ் இருக்காங்கல்ல, மேத்யூ ஷாட்டா இருக்கட்டும், ஃப்ரேசர் மெககா இருக்கட்டும், ரெண்டு பேருமே 3.2 ஓவர்ஸ்ல 52 ரன்ஸ் செம்ம காட்டிட்டாங்க நியூ பால்ல. ஏன்னா போக போக கண்டிப்பா இந்த விக்கெட் ஸ்லோ ஆகும், ஆடுறது ரொம்பவே கஷ்டம்ன்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் செம காட்டிட்டாங்க. ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட் நல்ல ஒரு 30 odd runs அண்ட் ஃப்ரேசர் மெகக்கும் பாத்தீங்கன்னா 9 balls 20 runs. ஸோ ரெண்டு பேருமே இமிடியேட்டா அவுட் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு ரன் ரேட் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஆக்சுவலா மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், ஸ்டோனிஸா இருக்கட்டும், ஊம்சா எவர் வந்து விளையாடின பிளேஸ் எல்லாருமே வந்து ஒரு ரன் பால் கேம் தான் அவங்களால விளையாட முடிஞ்சது தவிர இந்த விக்கெட்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் அடிக்க முடியல. ஆரன் ஆடி ஒரு 23 balls 28 நல்ல ஒரு நாக் விளையாடினார். ஸோ அதுதான் மேஜரா இவங்களால 147 அடிக்க முடிஞ்சது. அண்ட் பாகிஸ்தான் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரிஸ் ரஃப் அவுட்ஸ்டாண்டிங் போலிங் 4 wickets. அதாவது இந்த என்டையர் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிக் ஆஃப் த போலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹாரிஸ் ரஃப் தான். ஏன்னா ஒன் டே சீரீஸ்லயும் சும்மா மாஸ் காமிச்சாரு. இந்த T20லயும் பாத்தீங்கன்னா இவன் பாகிஸ்தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பட் இவரோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல போயிட்டே தான் இருக்கு. அவரோட போலிங்ல நிஜமாவே ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆறாங்க பயங்கரமா. அண்ட் அப்பாஸ் அஃப்ரீடிக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். லாஸ்ட் மேட்ச் நான் சொன்னேன் மட்டமா விளாண்டாங்க பாகிஸ்தான். ஆனா ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன எடுத்துக்கலாம்னா அப்பாஸ் அஃப்ரீடியோட அந்த போலிங்கும் பேட்டிங்கும் சொன்னேன். இந்த ஒரு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அவர் சூப்பரா போட்டு 4 overs just 17 runs கொடுத்து 3 wickets எடுத்தாரு. இந்த ஒரு கண்டிஷன்ஸ் அவருக்கு டெய்லர் மேடா இருந்தது. ஏன்னா அவர் அந்த பேக் அண்ட் ஸ்லோ டெலிவரிஸ் எல்லாம் சூப்பரா போடுவாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் நிஜமாவே திணறிட்டாங்க. அதாவது ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் ஜெனரலா பால் பேட்டுக்கு வரதுதான் அவங்க லைக் பண்ணுவாங்க. ஸ்லோவா இருந்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அண்ட் அப்பாஸ் அஃப்ரிடி அதை தெரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பேஸ் போலிங்கே எதுவுமே போடல. முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோ டெலிவரிஸ் தான் போட்டு அவங்களை திணற விட்டாரு. அண்ட் இன்னொரு யங் ஸ்பின்னருங்க, அவர் பேரு டக்குன்னு எனக்கு நுழைய மாட்டேங்குது. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் போலரு. இந்த எமர்ஜிங் ஏசியா கப்ல கூட விளையாடுனாரு. ஆக்சுவலா அவரும் நல்லா போட்டு 2 wickets எடுத்தாரு டெபியூ மேட்ச்லேயே. சாரி ஃபார் தி திங், அவரோட பேர் என்னால சொல்ல முடியல, மை அப்பாலஜிஸ். பட் எனிவே ஃபென்டாஸ்டிக்கா ஆக்சுவலா போலிங் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் போலர்ஸ் எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. சோ இந்த ஒரு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சது. நியூ பால்ல எவ்வளவு பாகிஸ்தான் அடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்டார்ட் கிடைக்கல பாகிஸ்தானுக்கு. 17 for 2 பாபர் அசாம் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா 3 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஃபரானும் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ரிஸ்வான் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே இந்த ஒரு அந்த ஸ்லோ ஒரு மாதிரி ஸ்பஞ்சி கண்டிஷன்ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு. டைம் பண்ண 26 balls 16 runs. ஆக்சுவலா அந்த இன்னிங்ஸ் வந்து டோட்டலா பாகிஸ்தானோட மொமெண்டமே கெடுத்துருச்சு. அவர் முன்னாடி அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பால் சாப்பிட்டுட்டு அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா வந்து பாகிஸ்தானுக்கு அமைஞ்சது. பட் இந்த ரணகளத்துல உஸ்மான் கான் ஒரு ஃபென்டாஸ்டிக் 52 அடிச்சாரு 38 balls. அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்ட்டா தெரிஞ்சாரு. அவரோட இர்ஃபான் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாலும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஏன்னா உஸ்மான் கான் அவுட் ஆனானே இர்ஃபான் கான் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் ஸ்டில் ஒரு விஷயம் சொல்றாங்க, இர்ஃபான் கானோட இந்த கீழே லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் கை கொடுக்கலாம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு டீசெண்டா பேட் பிடிக்க தெரியும். ஆனா ஏன் வந்தோடனே சுத்துவாங்கன்னு தெரியாது. ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் 9 இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணா ஆப்போசிட் பேட்ஸ்மேனால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். பட் திருப்பியும் சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஷைன் அஃப்ரிடிலாம் நல்ல பேட்டிங் டேலண்ட் இருக்கு. ஆனா அந்த மனுஷன் கிட்ட என்னதாங்க அந்த ஈகோ, நான் அடிச்சா 6 தான் அடிப்பேன். என்னங்க மேட்ச் சிச்சுவேஷன், டீம் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு என்னைக்குமே யோசிக்க மாட்டாரா அந்த ஷைன் அஃப்ரிடி. நிஜமா இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் பிளேயரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. நிஜமாவே நிறைய டீம்ல இருப்பாங்க செல்ஃபிஷ் பிளேயர். ஆனா இந்த பிளேயர் மட்டும் இல்ல, ஷைன் அஃப்ரிடி என்னைக்குமே நான் பார்க்கும் போதுல தனியாவே தான் தெரியுறாரு. நான் ஏன் கேம் ஆடுவேன் அவ்வளவுதான். டீம் எக்கெட்டு நிலைமை போனா என்ன, அங்க ஒரு செட் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கான், நீ 30 சிங்கிள் எடுத்து கொடு, லாஸ்டா நீ அடிக்கலாம். போன பால் தான் சாம்பா பால்ல பேட் அவுட் ஆயிருக்க வேண்டியது. அடுத்த பாலும் திருப்பி பேட் அவுட் போல்ட் ஆறாரு. ஒரு காமன் சென்ஸே கிடையாது. நிஜமா அவங்க எல்லாம் கொஞ்சம் கை கொடுத்திருந்தா கண்டிப்பா பாகிஸ்தான் இந்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாம் தான் நான் சொன்னேன். கொஞ்சம் சென்ஸ் யூஸ் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். அண்ட் ஆஸ்திரேலியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வேற லெவல்ல போட்டு 5 wickets எடுத்தாருங்க. ஒரு T20 கேம்ல 5 wickets எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் மேட்ச்ல அவர் தான் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. எல்லா ஆஸ்திரேலியன் போலர்ஸும் நல்லா போட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல பாருங்க
அவர் தான் வந்து கலக்கிட்டாரு. ஸோ சூப்பர் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் ஸ்பென்சர் ஜான்சன். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஜாம்பாலாம் பூந்து விளையாடுவாரு. ஆனா டிஃப்ரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைல வந்திருக்காருங்க ஜாம்பா இந்த மேட்ச்ல. ஒரு மாதிரி என்ன சொல்றது, அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, என்ன இவருக்கு வெள்ள முடி இருக்கு, அவரு சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு முடி இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாரு. என்ன ஜாம்பாவா வேற யாருன்ற மாதிரி இருந்தது. எனிவேஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மாறல, செமையா போட்டாரு. எலிஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, பட் ஸ்டில் ஸ்பென்சர் ஜான்சனோட அந்த ஸ்பெல்லே போதும். ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்னு கிளியர் கட்டா தெரிஞ்சது. ஸோ 30 runs வித்தியாசம் வின் பண்ணி 2-0 லீட் போயிட்டாங்க. பாகிஸ்தானோட ஃபீல்டிங் மட்டமா இருந்துச்சு. 3 கேட்ச் விட்டுட்டாங்க, 3மே சிட்டரு. பாபர் அசம்லாம் கையில வர கேட்ச விட்டாரு. இந்த மாதிரி சின்ன லோ ஸ்கோரிங் கேம்லாம் நீங்க கேட்சஸ், கஷ்டமான கேட்ச் இல்ல, கையில வர கேட்ச நீங்க பிடிக்கணும். அவரு ஒன்று விட்டாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஷைன் அப்ரிடி ஒரு கேட்ச விட்டாரு. இதெல்லாம் வந்து குரூஷியல் கேட்சஸ். மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ் இவங்களெல்லாம் நீங்க பிடிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 ரன் கம்மியாகும்னு நான் சொல்ல வரேன். அண்ட் பாகிஸ்தான் நிஜமாவே வந்து ஆஃப் கலர்ல இருந்தாங்க. அவங்களோட போலிங் தான் நல்லா இருக்கு தவிர அவங்களோட பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் நிஜமாவே இந்த T20 சீரீஸ்ல பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்னு சொல்ல முடியும். சோ இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.